அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே நலமா இருக்கிறீங்களா? இன்றைய தலைப்பு அருள்மழை பொழியும் புனித ரமலான் மாதம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்னும் சில நாள்ல சந்திக்க இருக்கிறோம். நம்ம எப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு சீசனும் நம்ம பார்ப்போம். அதாவது பழத்துக்கெல்லாம் ஒவ்வொரு ச கனி வகைகள பல நேரத்தில சீசனுக்கு தான் ஒரு பெரிய அளவுல அது கனிகள் குடுக்கும். அது அது ஒவ்வொன்னுக்கும் ஒரு விதமா இருக்கும். அதே மாரி வியாபார ரீதியில கூட நெறைய பேருக்கு சீசன் பிசினஸ்ன்னு இருக்கும். அதாவது ரெகுலரா வியாபாரம் பண்ணா கூட, ரெகுலர் நடந்தா கூட இருந்தாலும், அ சீசன் பிசினஸ் வரும்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பு, தனி வருமானம், தனி இது எல்லாமே இருக்கும். அந்த மாரி அல்லாஹ்வுடைய பெரிய கிருப, அல்லாஹ் தாலா நமக்கு நேரடியாவே நமக்கு அருள் கொடைய அள்ளி வழங்குறான். இந்த ரமலான் மாசத்துல. எப்படின்னு சொன்னா, அதாவது மத்த மாசத்த விட இந்த மாசத்துல பெரிய சிறப்பு வச்சிருக்கிறான். புனித குரானே இந்த மாதத்துல தான் அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். அந்த மாரி ஒவ்வொரு சம்பவங்களையுமே நீங்க குரான்ல நம்ம தெளிவாவே நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்துடைய சிறப்புகள நீங்க குரான்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குரான்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களையும் நம்ம பார்க்கும்போது, அந்த அளவுக்கு இது இவ்வளவு சிறப்புக்குரியதா இருக்குது. அதனால இந்த மாசத்த நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையவே முழுமையா மாத்தணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு பொடுபோக்கா அசால்ட்டா இருந்தோமோ, எந்த அளவுக்கு அந்த காலத்த வீணடிச்சோமோ, இதுல எல்லாத்தையுமே நீங்க மொத்தமா மாத்தி ஆகணும். ஏன்னு கேட்டா, இது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா பரக்கத் தர்றான். அந்த ஒவ்வொரு நொடிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க நம்ம டயத்த பொழுதுபோக்காவே நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம பொழுது போய்க்கிட்டோம்னு சொன்னா, அந்த அந்த காலம் திரும்பி வராது. இந்த ஒரு மாசத்துல நம்ம செய்யற அமல்களுக்கு எந்த அளவுக்குனாக்கா பல மடங்கு தரலாம். அதாவது சாதாரண நேரத்துல அல்லாஹ் தஆலா குடுக்குறதும், இந்த மாசத்துல இந்த இதுல குடுக்குறதும் அதுக்கு மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு தருவான் அல்லாஹ். அதனால இந்த மாதத்த இந்த நாள எந்த வகையிலுமே வீணான செயல்ல ஈடுபடுத்திடக் கூடாது. நம்மளுடைய பொழுதுபோக்கையே தூக்கி ஓரம் வச்சிடணும். அதாவது அது எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, தொழுகை, வணக்க வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப பேணுதலா இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையுமே இந்த ரமலான் மாசம் வந்துச்சுனாக்கா, நமக்கு நோன்பு கடமையாயிருது. நோன்பு கடமையா இருக்கும்போது, அத நம்ம எப்படி செயல்படுத்தணுங்கிறது எல்லா வகையிலுமே அல்லாஹ்வும், அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா காட்டிட்டு போயிட்டாங்க. இதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. நீங்க ஆரம்பத்துல பார்க்கறதுலருந்து முடிக்கிறது லாஸ்ட்ல நீங்க இறுதியா 30ஓ, 29ஓ நோன்பு முடிக்கிறது வரலும், உங்களுக்கு எல்லா வகையிலான இதுக்கும் தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கண்கூடா நம்ம ரொம்ப தெளிவா பார்த்து, நம்ம அத நடைமுறைப்படுத்தினா, நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே இத செயல்படுத்துறதுக்குள்ள எல்லா முயற்சியும் செய்யணும். அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம இந்த ரமலான் பிறந்துச்சுன்னு சொன்னாலே, ரமலான் மாசத்துல நம்ம பிற பார்ப்போம். பிற பார்க்கறது கடைசி நாள் பார்க்கும்போது, நமக்கு சில நேரத்துல தெரியும். சில நேரத்துல தெரியாது. தெரியாதுனாக்கா மேகமூட்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறது? அப்ப எத வச்சு நம்ம முடிவு எடுக்குறது அப்படின்னு வரும்போது, அதாவது முதல் மாசம் 29 இதுதான் முடிஞ்சிருக்குன்னு சொன்னா, நீங்க அத 30ஆ பூர்த்தி பண்ணிக்கங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. தெளிவா இருக்குது. 30ஆ பூர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா, உங்களுக்கு அடுத்த நாள் பார்த்தாலும் சரி, பார்க்க வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லனாலும் சரி, உங்களுக்கு அது ரமலான் தொடங்கிருது. இது உங்களுக்கு ரொம்ப இலகுவான வழியா இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, வெளிநாட்டுல முதல் நாளே பெற பார்த்துட்டாங்க அப்படி இப்படிங்கும்போது, உலகத்துடைய அமைப்பே எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரே நாள்ல பெற பார்த்து நோன்பு வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைச்சது. எப்பயுமே அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் தான் அது. அதாவது உலக அமைப்பு இந்த உருண்டையில அது ஒரு பக்கம் பகலாவோ, ஒரு பக்கம் இரவாவோ இருக்கிறதுனால, இது நம்ம விரிவா வேற இதுல பேசுவோம். அந்த மாரி இருக்கிறதுனால நாங்க சவுதியில நேத்து பார்த்துட்டாங்களே, நம்ம இன்னைக்கு வச்சாகணுமே அப்படிங்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல அது. அதனால அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி அவங்க பின்னாடி வர்றாங்க. நமக்கு நமக்கு பிற பார்த்து நமக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு 2 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இது நமக்கு தெரியலையா? ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்ல. அடுத்த நாள் நம்ம பண்ணிக்க வேண்டியது. அப்படியே கடைசியில முடிக்கும்போது 29 நோன்பு தான் வருது அப்படின்னு சொன்னா, 29 அல்ஹம்துலில்லாஹ். இல்ல 28 தான் வருதுன்னு சொன்னா, நீங்க ஒரு நோன்பு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது நம்ம அந்த இத எப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். அது உலமாக்களும் முடிவு பண்ணி சொல்லிருவாங்க. பிற பார்த்துட்ட உடனேயே நம்ம நமக்கு ரமலான் நோன்பு ஆரம்பமாயிருது. நம்ம அதிகமான தொழுகை வணக்கத்துல தராவிய தொழுகைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இரவு தொழுகைகள்லாம் அதிகமா செய்யணும். நம்ம அதிகமான இதுல
நம்மளுடைய அதிகமான பேச்சு வந்து மார்க்க சம்பந்தமான பேச்சாக தான் இருக்கணும். அதை விட்டு போட்டுட்டு ஊர் கதை பேசுறது, அந்த இதை பேசுறது, அந்த இதை பேசுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னாக்கா நம்ம அந்த டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அந்த டைம்லாம் கழிஞ்சிச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அதனால அதுலேயும் நம்ம கொஞ்சம் உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி சகர் வைக்கிறோம். சகர் வைக்கிறது வந்துட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம வந்துட்டு நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே வந்து அலாரம் இருக்குது, ஃபோனில் எல்லாருக்குமே இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அது குறிப்பிட்ட டயத்துக்கு நம்ம எந்திரிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எப்போ வரலாம் வந்துட்டு அது சாப்பிடலாங்கிறதுக்கு வந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கான். அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, "உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீங்கங்கிறதும் வருது. அதே நேரத்தில வந்துகிட்டு இத வந்துட்டு எந்த அளவுல டைம்னு சொல்லும்போது, இந்த குர்ஆன் வசனத்த பாருங்க. அதாவது "வைகறை என்னும் வெள்ளை கயிறு, இரவு என்னும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள்." அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில 187வது வசனம் வருது. அதாவது வெள்ளை நூல், கருப்பு நூல் அதாக்கா அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, அந்த நேரத்தில வந்துட்டு இந்த இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னா கூட, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து அந்த நேரத்த வந்து எப்படி வரும்ன்னு சொன்னாக்கா, ஒரு வெள்ள நூல எடுத்துட்டு இப்படி பார்ப்பாங்க. சகாபாக்கள் இப்படி பார்ப்பாங்க. பார்க்கும்போது வந்து அந்த இருட்டான இதுல வந்துட்டு வெள்ளையா தெரியாது. அப்ப வந்து அதுவரையும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது வந்து படர படர கொஞ்சம் சூரிய ஒளியில அந்த வெளிச்சங்கள் வர ஆரம்பிக்கும்போது வந்துட்டு, அந்த ஒரிஜினலான அந்த வெள்ள நூல் தெரிய ஆரம்பிச்சுரும். அப்ப தெரிய ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து நீங்க நிறுத்திக்கலாம். அது இல்லாம வந்துகிட்டு பாங்குக்கு ஃபஜ்ருடைய பாங்குக்கு 50 வசனங்கள், குர்ஆன் வசனங்கள் ஓதுற அளவுக்கு கேப் இருக்கிறவர்கள் அவங்க சகர் வச்சதாக ஹதீஸ்லாம் இருக்குது. அதனால வந்துகிட்டு நம்ம அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அதுபடி முறைப்படி செய்யலாம். அதுல வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுதா இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல. எல்லா இடத்துலயுமே வந்து உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அதுல எந்த விதமான இதுவும் வரதில்ல. அதே மாதிரி தொழுகை வணக்கத்துல வந்து நம்ம அதிகமான நேரத்த செலவிடணும். ஒவ்வொரு விஷயத்துலயுமே. 2வது பொய் பேசுறது, இந்த புறம் பேசுறது இதெல்லாம் வந்துகிட்டு இப்பயும் விட்டுறணும், இனிமேலும் விட்டுறணும். அதாவது இந்த மாசத்துல உறுதி எடுத்துட்டு, அடுத்த மாசத்துல வந்து அடுத்து நம்ம வந்து புனிதத்தை நம்ம வந்து பேணி காக்கணும். அந்த மாரி அமைப்புல நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போறது. நம்ம இந்த மாரி போகும்போது தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னாக்கா, இந்த மாசத்துல இந்த இதுக்கு வந்து கூலி குடுக்குறது நான்கிறான். அதாவது மத்ததெல்லாம் வந்து உனக்கு நீ செய்றது நன்மை கிடைக்கும். ஆனா இதுக்கு வந்து நான் நேரடியாவே நான் உனக்கு கூலி குடுப்பேங்கிறான். இறைத்தூதர்கள் கூறினார்கள், "நோன்பைத் தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலுக்கும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது. அதற்கு நானே கூலி கொடுப்பேன்" என்று அல்லாஹ் கூறினான். பாவங்கள் நோன்பிலிருந்து காக்கும் கேடயமாகும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் வந்து பாவத்திலிருந்து கேடயமா வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதனால வந்துகிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ரொம்ப தெளிவா ஒரு நன்மையை நம்ம பார்க்கணும். அதாவது அதிகமான விஷயங்கள் வந்து மார்க்க சம்பந்தமான விஷயங்கள நம்ம வந்து இந்த மாசத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுக்காக வேண்டி பொழுதன்னைக்கும் ஃபோனையே நோண்டிக்கிட்டு, அதையே பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியில்ல. நமக்கு எந்த இதுக்கு பயன்படுதோ அந்த இதுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும். ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன என்று சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்ப சைத்தான் விலங்கிடப்படுறானாங்கிறத வந்துட்டு நம்ம செயல்பாட்டிலே தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நமக்கே தெரியுது. சைத்தான் நமக்கு விலங்கிடப்படுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு உறுதியா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வந்து சைத்தானுடைய செயல் வந்து எந்த வரைக்கும் நம்ம வந்து ஈடுபட்டுறக்கூடாது. அதாவது இந்த பொழுதுபோக்குங்கிற பேர்ல வந்துட்டு படகம் பார்க்கறது, அந்த விஷயங்கள் பார்க்கறது, அந்த இது பார்க்கறது அதெல்லாம் இருக்காது. நம்ம வந்து முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதுறதுல நம்ம கவனம் செலுத்தணும். நீ முழுமையான முறையில நம்ம வந்து நம்ம அதில ஈடுபட்டுட்டோம்னா, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அது எந்த சந்தேகமும் இல்ல. நோன்பு வந்து சில பேருக்கு வந்து கடமை இல்ல. எப்படின்னு சொன்னா அந்த பாருங்க அதுக்கு உள்ள ஹதீஸ் சொல்லிருக்காங்க. சிறுவர்கள் மீது கடமை இல்லை. முதியவர்கள் மீதும் கடமை இல்லை. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் கடமை இல்லை. இவர்கள் விடுபட்ட நோன்பை வேறு நாட்களில் நோன்பு வைக்க முடியும். யாருன்னாக்கா நோயாளிகள் மற்றும் பிரயாணிகள். குர்ஆன் வசனமே வருது 2:284. பாலூட்டும் அன்னையர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பெண்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு விடுபட்டு நோன்பு வைக்கணும். இந்த 3 பேர் வைக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்து எல்லா வகையிலுமே சலுகை இருக்குது. சலுகை இருக்கும்போது வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதே வந்து பயணத்துல போறோம். பயணத்துக்கு போகும்போது வந்து நம்மளால வந்து சகர் வைக்கிறதுக்கோ, இல்ல நோன்பு இது பண்றதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்காம போகும். அப்படி இருக்கும்போது அத நம்ம வந்து எது வந்து கலாவா நம்ம செய்யலாம். கலா வந்து தொழுகையில கிடையாது. நோன்புல இருக்குது. அதனால வந்து இத கவனம் செலுத்தி நம்ம வந்து முழுமையான நன்மைகள நம்ம பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆவணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.